சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்களுடைய இஸ்லாமிக் தமிழ் துவா சேனல். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வின் அழகிய திருநாமமாகிய அல் மலீக் திருநாமத்தோட பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறரின் தேவையற்று செல்வம் செழிப்போட வாழ அல்லாஹ்வின் திருநாமமாகிய அல் மலீக் என்ற திருநாமத்தை வைகறை தொழுகைக்கு பின் 122 தடவை ஓதுனா அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தை வழங்குவான். அரசன் அல்லது அதிகாரி அவங்களோட பதவியை காத்துக்கொள்ள யா மலிக்குல் குத்தூஸ் அப்படிங்கிறத அதிகமாக ஓதுனா அவங்களோட பதவியை காத்துக்கொள்ள முடியும். நாட்டம் நிறைவேற அல் மலீக் அப்படிங்கிற திருநாமத்தை அதிகமாக ஓதுனா இன்ஷா அல்லாஹ் நாட்டம் சீக்கிரமாக நிறைவேறிடும். உத்தியோக உயர்வும் போட்டியில் வெற்றியும் கிடைக்க யா மலீக் யா கதீர் அப்படிங்கிற திருநாமத்தை ஓதுறதுனால உத்தியோக உயர்வும் போட்டியில் வெற்றியும் கிடைக்கும். செல்வனாக வைகறை தொழுகைக்கு பின் யா மலீக் அப்படிங்கிற திருநாமத்தை 130 தடவை ஓதுனா அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தை வழங்கிடுவான். ஜலாலியத்தும் செல்வமும் எய்தப்பெற யா மலீக் அப்படிங்கிற திருநாமத்தை 9000 தடவை தினமும் ஓதி வர்றதுனால அவங்க ஜலாலியத்தும் செல்வமும் எய்தப்பெறுவாங்க. வீடும் வீட்டில் உள்ளவர்களும் நலமாக வாழ மலீக் அப்படிங்கிற திருநாமத்தோட கதீருன் அப்படிங்கிற திருநாமத்தையும் சேர்த்து மலீக்குன் கதீருன் அப்படின்னு எழுதி வீட்டில் தொங்க விடுறதுனால வீடும் வீட்டில் உள்ளவர்களும் என்றும் நலமாக இருப்பாங்க. இறை ஞானம் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க யா மலீக் அப்படிங்கிற திருநாமத்தை அதிகமாக ஓதுறதுனால அல்லாஹ் அவங்களுக்கு இறை ஞானத்தை வழங்குறான். மறதி நீங்க யா மலீக் அப்படிங்கிற திருநாமத்தை நண்பகல் நேரத்தில் 100 தடவை ஓதுறதுனால மறதியும் பொடுப்போக்கும் நீங்கி உள்ளம் ஒளி பெறும். ஆற்றல் அதிகாரம் அதிகமாக இதனை அரசனோ அல்லது அதிகாரியோ வழக்கமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு ஆற்றலும் அதிகாரமும் எய்தப் பெறுவார்கள். இதே போன்ற நன்மை மலீக்குன் கதீருன் அப்படிங்கிற திருநாமத்திற்கும் இருக்கு. இதை ஓதுனாலும் இதே பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமல் செய்ய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.